ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் பாதாம் மில்க் பவுடர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதை வச்சு நம்ம எப்படி இன்ஸ்டன்ட் பாதாம் மில்க் பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்டு இது வந்து நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு ஜஸ்ட் கிட்ஸ் தூங்க பிஃபோர் இதை கொடுக்குறோம். சம்திங் நமக்கு எதாவது குடிக்கணும் போல் இருக்குல்ல, அது அந்த டைமில் எதாவது குடிக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி நைட் டைமில் நல்லா தூக்கமும் வரும்னு என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. பாதாம் மில்க் குடித்தா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்குமே தெரியல, பட் கண்டிப்பாக ஃபில்லிங்காக இருக்கும்னு தெரியும். ஏன்னா பாதாம் எல்லாமே நட்ஸ் தான், அது எல்லாமே கொஞ்சம் ஹெவியான திங்ஸ் தான். ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு ஸ்டமக் ஃபில்லிங்காக தான் இருக்கும். ஸோ இப்போ அதுக்காக நாங்கள் 4 cups ஆஃப் மில்க்கை நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கோம். மீன்வைல் நம்ம அரைச்ச பாதாம் இன்ஸ்டண்ட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்ச பவுடர் இதுதான் இருக்குது. ஸோ அதில் நம்ம கேசார், அப்புறம் காடமம், கொஞ்சமாக கேஷ்யூஸ், அப்புறம் அரைக்கும்போது கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து நான் அரைச்சேன். ஆக்சுவலி அவங்க சீனி போட்டு தான் அரைக்கிறாங்க ரெகுலராக. ஆனால் நான் ஒயிட் சுகர் எடுக்க மாட்டேங்கிறனால நான் நாட்டு சர்க்கரையே போட்டு அரைச்சிட்டேன். இப்போ நாம் இந்த இன்ஸ்டன்ட் பாதாம் மில்க் மிக்ஸை வந்து ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து நமக்கு கப்பில் போட்டுக்கலாம். இதை எப்படி பண்ணியிருக்கேங்கிறதுலாம் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது, நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. அந்த பவுடர் நான் எப்படி பண்ணினேன்னு ரொம்ப சிம்பிள் தான். குயிக்காக பண்ணிவிட்டேன், ரொம்ப டைமே எடுத்துக்கல. ஜஸ்ட் அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். அப்புறம் மிக்சியில் அரைக்கணும், வேறு எந்த வேலையும் இல்லை. ஸோ ஒவ்வொரு ஸ்பூன் தான் நாங்கள் ஆட் பண்ணுறோம், ரொம்ப ஹெவி ஆகிடும் அல்லது. அண்ட் இதில் ஆல்ரெடி வெல்லம் கலந்துருக்கிறதுனால இனிப்பு தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணால் போதும். யாருக்காவது எக்ஸ்ட்ரா சுகர் வேணும்னா மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதிலே நம்ம இப்போ ஜாக்ரி பவுடர் நான் கொஞ்சம் கலந்துருக்கேன். இதில் பாதாம் மில்க் பவுடர் இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நான் அந்த பாதாமை சோக் பண்ணி அப்படி ஒரு மெத்தடும் இருக்குது. அது நான் இன்னொரு டைம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது இப்போ இன்ஸ்டண்ட்டாக பண்ணது. இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு சோக்கெலாம் எதுவும் பண்ண தேவையில்லை. அண்ட் இது மேலே நம்ம கொஞ்சம் கேசாரம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த கலர் கொடுக்குது பார்த்திங்களா, ஒரு மைல்டாக ஒரு எல்லோ கலர் வந்து அது அந்த கேசார்லேருந்து தான் வருது. நான் அரைக்கும்போது அதுவும் சேர்த்து போட்டு அரைச்சேன். அதுலேருந்து தான் அந்த கலர் வருது, ஒரு மைல்டாக ஒரு எல்லோ கலர். இதில் கூட உங்களுக்கு தெரியும் ஒரு எல்லோ டிண்ட் அங்கங்கே இருக்குது, அது அந்த கேசார் பவுடரில் உள்ளது. சாஃப்ரான். இப்போ நாம் இதில் எக்ஸ்ட்ரா கார்னிஷிங்காக கொஞ்சம் சாஃப்ரான் மேலே போடலாம். அது இன்னுமே கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் அந்த சாஃப்ரான். ஜஸ்ட் ஒரு 2 பீஸ் போட்டால் போதும். இந்த மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்ஸ்டன்ட் பாதாம் மில்க் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள். நான் இப்போ தான் அதை ரோஸ்ட் பண்ணி குயிக்காக பண்ணிட்டேன் எல்லாமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று சோக் பண்ணி பண்ணுற மெத்தடும் உங்களுக்கு நான் இன்னொரு நாள் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பபாய், டேக் கேர். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய், see you ஃப்ரெண்ட்ஸ்.